நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம ஜோதிடத்தில் பலவிதமான விஷயங்கள் இருக்குது, பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். பலவிதமான பேராமீட்டர்ஸ் வச்சு ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போது இப்போ பார்த்திங்கன்னா ராசி பலன் எல்லாம் சொல்லும்போது இந்த பீரியடில் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், கல்யாணம் ஆகுமா ஆகாதா, மாணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் அடிப்படையில் உங்களுக்கு வீடு வேணுமா, கல்யாணம் ஆகணுமா, இல்லை குழந்தைங்க படிக்கணுமா, உங்களுக்கு பேர் வரணுமா, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரணுமா, எல்லாத்துக்கும் அடிப்படையில் வேலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வேலைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிம்பாங்க. இல்லை நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்க, அந்த தொழில் ஸ்தானாதிபதி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறாங்க. ஆனால் அது மட்டும் பார்க்கும்பொழுது நமக்கு சரியான பலன் எடுக்க முடியாது. ஸோ ஒரு ஜோதிடத்தில் இதுக்கு தசாம்சம் அப்படின்னு சொல்லி தனியாக டிவிஷனல் சார்ட்ஸ் நிறையா இருக்குது. ராசி நவாம்சம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி திரேக்கானம், ஹோராம்சம், தசாம்சம் அப்படின்னு டிவிஷனல் சார்ட்ஸ் 16 சார்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் நம்மளுடைய நேரம் காலம் கருதி அதெல்லாம் நம்ம திரும்ப எடுத்து பார்க்குறது அப்படிங்கிறது அதிக டைமாகுது, அதிக நேரமாகுது. சரி, இப்படிலாம் இருந்து சாதாரணமாக ஒருத்தருக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதெல்லாத்தையும் கவனித்தோம்னாலே நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே அவங்களுடைய தொழில், அது மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம், அது மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வரும். அது மூலமாக நம்ம அவங்களுடைய லைஃப்பில் தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். பொதுவாக பார்த்தோம்னா ஒருத்தருக்கு எல்லா திறமையும் இருக்கும், ஒரு தொழில் செய்வார், அவருக்கு அதில் ரொம்ப காலமாக செய்வார், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல திறமை இருக்கும். ஆனால் அதில் ஒரு முன்னேற முடியாமல் தவிப்பார். அவர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்காது, அதில் பேர் புகழ் அதெல்லாம் வராது. அவர் நல்ல திறமையானவரும் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்தில் மாறி இன்னொருத்தர் மூலம் மாதிரி தன்னோட லைனே மாற்றி வேறு லைனுக்கு போவார். பார்த்திங்கன்னா அதில் அவர் நல்லா அவருக்கு பெரிய பேரும் புகழும் கிடச்சிரும். அதில் அவருக்கு திறமையே இல்லாட்டினாலும் அதில் பயங்கரமாக ஈஸியாக கற்றுக்குவார், அந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக செய்வார், எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்குவார், எல்லா வகையிலையும் நல்லா இருப்பார். ஸோ அப்போ அதுதான் அவருக்கு உண்டான தொழில் அப்படின்னு இந்த ஜென்மத்தில் இவருக்கு உண்டான தொழில்னு அதான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் தொழில் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு தொழில் எந்த மாதிரி தொழில் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக இது ஜென்ரலாக தான் சொல்கிறோம். நீங்கள் உங்களுடைய ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் லக்னம், அந்த அதிபதி எங்கே இருக்கான்னு ஒவ்வொருத்தர் ஜாதகமும் தனிப்பட்டது. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் கைரேகை தனியாக இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் தனிப்பட்டது. ஒரே நேரத்திலேயே 3 குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அவங்க பிறந்திருக்கக்கூடிய அந்த ஏரியாவுடைய அச்சாம்சம், தீர்க்காம்சத்தை வச்சு ஒரு சில மாறுபாடுகள், ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது. அதை துல்லியமாக பார்க்குற அளவுக்கு நமக்கு ஜோதிடத்தில் அந்த கணிதமும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம அந்த கணிதங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஜாதகம் பேசுகிற மாதிரி மற்றது பேசாது. இருந்த போதிலும் இது ஓரளவுக்கு 60% உங்களுக்கு சரியாகவே இருக்கும். ஏன்னா இதை ஒட்டி தானே வருது அந்த அதிபதி, மற்றெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இன்னும் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலன்னா கூட இது சம்பந்தமாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு மீடியா அப்படின்னோம்னா மீடியாவில் எதில் வேணாலும் வரலாம். சுக்கிரன் நல்லா இருந்தால் அவங்க வீடியோ அந்த மாதிரி இதில் போகலாம். புதன் நல்லா இருந்தால் அவங்க ரைட்டர் அந்த மாதிரி இதில் நல்லா இருப்பாங்க. ஸோ ஒரு தொழிலே கூட அவங்க வேறு விதமாக இருக்கலாம். இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சோம்னா ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவராக இருக்கலாம், அது மாதிரி ஒருத்தர் ஆர்கிடெக்டாக இருக்கலாம், இல்லை ஒருத்தர் டிசைனராக இருக்கலாம், இல்லை ஒருத்தர் அதுக்கு இன்டீரியர் டிசைனராக இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு தொழிலையும் பலவிதமான வேலைகள் அவங்க இருக்கலாம். ஸோ ஒரு ஜாதகத்தை நம்ம கணிக்கும் போது பலவிதமான பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம ஒருத்தருக்கு நம்ம ஜாதகம் கணிக்கிறோம். அது மாதிரி ஒரு ராசிக்காரங்களும் அவங்களுக்கு எந்த வகையில் அவங்க தொழில் இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம்.
வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி குமுதம் டிஜிட்டல் நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த இதில் மேஷராசிக்கு அவங்களுடைய தொழில் ஸ்தானம் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். மேஷத்துக்கு அவங்க வேலை எப்படி இருக்கும், என்ன ஏது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னால் அவங்களுக்கு எதை பார்க்கணும். மேஷராசிக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதை பார்க்கணும். மேஷராசிக்கு இது ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். 6ஆம் இடம் இருக்கு இல்லையா, அது ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள், அவங்களுடைய வேலை செய்கிறதுக்கு உண்டான விஷயங்களை குறிக்கிறது. 10ஆம் இடம்ன்றது கர்மம், வேலையை குறிக்குது, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்றதை குறிக்குது. 2ஆம் இடம் அது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை குறிக்குது. ஸோ இந்த 3ம் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுலேருந்து பார்க்கும்பொழுதும் கரெக்டாக 120 டிகிரி இருக்கும். 2ஆம் இடத்துலேருந்து 120 டிகிரி வந்து 6ஆம் இடம், 6ஆம் இடத்துலேருந்து 120 டிகிரி வந்து 10ஆம் இடம். ஸோ இப்படி தான் ஃபேன் சுற்றுது. ஸோ அது மாதிரி வாழ்க்கை வந்து நமக்கு சுற்றுறது வந்து பூமி வந்து தன்னைத்தானே சுற்றுது, சூரியனும் சுற்றி வருது. ஸோ அப்படிப்பட்ட அந்த கிரக சுழற்சியில் இந்த மாதிரி திரிகோணம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிறையா பேசுகிறது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மேஷராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், 6ஆம் இடத்துக்கு அதிபதி புதன், 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான். சுக்கிரன் புதன் அப்படின்னு இது ரெண்டையுமே வச்சு பார்க்கும்போது 6ல் வந்து புதன் இருக்குது மேஷராசிக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமான புத்திசாலித்தனம் இருக்கும். ஆனால் அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய திறமைகள், வாய்ப்புகள் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்கள்ட்ட இருக்கிற திறமை இருந்தால் கூட அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், அது அந்த வெளிப்படுத்தினா கூட அது எடுபடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பயங்கரமான புத்திசாலிகள். அவங்க வந்து 2ஆம் இடம் அப்படின்றது சுக்கிரன், அதனால் வருமானம் எப்படி இருந்தாலும் சம்பாதிப்பாங்க. மேஷராசிக்காரங்க இள வயசுலேயே நல்லா சம்பாதிப்பாங்க. அவங்க ஒரு 30-35 வயசுக்கெலாம் சம்பாத்தியத்து மூலமாக நல்ல வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினா சனி பகவான். அதனால் பொதுவாக ஜென்ரலாக இவங்க வந்து வேலை பார்க்குறது நல்லது. ஆனால் ஒரு சில பேர் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அரசியலில் வந்து பெரிய ஆளுங்க, இவங்க இல்லாமல் இருக்கிறதுக்கான, ஏன்னா சனி மட்டும் ஒருத்தருடைய ஜாதத்தில் நல்லா இருந்தால் பயங்கர நல்ல உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சுருவார். ஆனால் சனி பகவான் நல்லா இல்லைன்னா எந்த வேலை இருந்தாலும் அதுலேருந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும், இல்லை எந்த வேலையும் ஸ்லோவாக போஸ்ட்பான் பண்ணி ஸ்லோவாக செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகளையும் கொடுப்பார். ஸோ மேஷராசிக்கு சனி பகவான், நீங்கள் மேஷராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்கார், அவர் நல்லது பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காரா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ சனி பகவான் வந்து உங்களுக்கு வேலைகளை குறிப்பிடுறார். அதில் உள்ள புத்திசாலித்தனம், எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்பை வந்து தாண்டி வர்றது, இதெல்லாத்தையும் வந்து புதன் அவர் வந்து குறிப்பிடுறார். ஸோ உங்களுக்கு வந்து புதன்றது வந்து டெக்னிக்கலாக இப்போ வந்து ஒருத்தர் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள்லையோ இரும்பு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஃபோர்மேனாக இருப்பாங்க. இந்த மேஷராசிக்காரங்க வந்து அதுலேருந்து ஃபோர்மேனாக இருப்பாங்க. இந்த கப்பல் துறை அது மாதிரிலாம் பார்த்தோம்னா அங்கே வந்து சைட் இன்ஜினியராக இருப்பாங்க. ஈவன் வந்து அவங்க கப்பலில் கேப்டனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏரோநாட்டிக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்தோம்னா அதுவும் இரும்பு சம்மந்தப்பட்டது இல்லையா, அதில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க பைலட்டு இல்லாட்டினா அந்த டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸு, அந்த மாதிரி பைலட் காட்டிலும் இன்ஜினியர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நல்ல முதன்மையான இடத்துக்கு வரக்கூடிய திறமைசாலிகள் இந்த மேஷராசி அன்பர்கள். ஆனால் அந்த சனி பகவான் நல்லா இல்லாட்டினா, இல்லை புதன் நல்லா இல்லாட்டினா வேலைகள் வந்து அடிக்கடி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். வேலைகள் மாறினாலும் 2ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால நல்லாவே சம்பாதிப்பாங்க. வேலை மாறி மாறி சம்பாதிக்கும் போது அது நடுவில் இடைஞ்சலும், சுக்கிரன் நல்லா இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது பணம் மிச்சப்படாததும், நம்ம இல்லாட்டினா நிறைய செலவு பண்ணுறவங்களா இருக்கிறவங்களாகவும் நம்ம இவங்கள பார்க்க முடியும். அதனால் பொதுவாக வந்து இவங்களுடைய தொழில் வந்து ஒரு வேலை பார்க்குறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான அம்சம் இருக்குது. எந்த இடத்துலையும் இவங்க வேலை பார்த்து அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணால், அதில் உள்ள டெக்னிக்கலாக இவங்களை டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிறையா சம்பாதிப்பாங்க, பெரிய இடங்களுக்கு வருவாங்க. மொத்தத்தில் வந்து அது எக்யூப் பண்ணிக்கணும். இவங்க வந்து அந்த டெக்னிக்கலாக வந்து உள்ளதை இவங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அதில் முன்னேற முடியும்.
ஒரு சில பேர் வந்து இதிலேயே நான் சொன்ன மாதிரி தொழில் அதிபர்களாக இருப்பாங்க, பெரிய பெரிய இயந்திரங்களில் நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அரசியலில் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து திரைப்படத்துறையிலையும் இருப்பாங்க. திரைப்படத்துறையில் இருந்தால் கூட இவங்க ஃபினான்சியர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஃபினான்சியராக இருந்தாலும் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து மேஷராசியை பொறுத்தல இது மாதிரி பல சூழ்நிலைகளில் இவங்க வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, இவங்க வந்து அந்த தொழிலில் வந்து கஷ்டப்படுறாங்க. நல்லா இருக்கிறவங்க வந்து பார்க்க போகிற ஒன்றும் சரி பண்ணிக்க வேண்டிய அவசியம், நல்லா தான் இருக்கேன், அது சரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து தொழிலில் வந்து ஒரு கஷ்டங்களை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றத அவங்க சந்திக்கிறாங்க. அப்படின்னா அவங்க வந்து முதல்ல அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து பெருமாள் ராமர், கிருஷ்ணர், இல்லை பெருமாள், இல்லை வந்து கருப்பசாமி, இந்த மாதிரி தெய்வங்களுக்கு இவங்க வந்து நேராக போய் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் புதன்கிழமையிலையும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக வந்து அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்க, எனக்கு வந்து பெருமாள் கோயில் பக்கத்தில் இல்லை, நான் அங்கெல்லாம் போக முடியல, வேறு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் நவக்கிரகம் இருக்கும். நவக்கிரகத்தில் 9 தரம் சுற்றி வாங்க. நல்லெண்ணெய் விளக்கு வந்து 9 விளக்கு வாங்கி ஏற்றுங்க. நல்லெண்ணெய் விளக்கை வாங்கி ஏற்றுங்க. ஏன்னா அதான் சனி பகவானுக்குள்ளது. ஏற்றி 9 தரம் சுற்றிட்டு வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் சுற்றிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு வேலையில் நீங்கள் உங்களுக்கு உயர்வு ஏற்படுறத கண்கூட பார்க்க முடியும். சரிங்க, நான் வந்து இங்கே இந்தியாவில் இல்லை, நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு பக்கத்தில் கோயிலெலாம் ஒன்றும் கிடையாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் ஒரு தீபம் நிறையா, ஒரு கிட்டத்தட்ட 11 விளக்கு ஏற்றி வைங்க. முடிஞ்சால் நல்லெண்ணெய் வாங்கி 11 விளக்கு உங்களுக்கு முன்னால் ஏற்றி வைங்க. உட்காந்து வந்து நீட்டாக வேலைகளில் நான் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறத ஒரு 10 மினிட்ஸ், மினிமம் 10 மினிட்ஸ் வந்து உட்காந்து அந்த நேரத்தில் அந்த வேலையில் முன்னேறணும், வேலையில் எப்படியெல்லாம் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் திங்க் பண்ணுவோம். அதை பற்றி வேண்டிக்கணும். கடவுள்கிட்ட வந்து உங்களுக்கு பிடித்தமான கடவுள்கிட்ட சனிக்கிழமை அன்றைக்கி வச்சு, இல்லாட்டினா சனி பகவானாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு குலதெய்வம் பிடித்தமான கடவுள் எதாக இருந்தாலும் சரி, ஏன்னா கடவுள்ன்ற கான்செப்ட் ஒன்று தான், அதில் வந்து வேண்டிக்கும். இதை வந்து செய்ய வேண்டிய நாள் வந்து சனிக்கிழமை அன்றைக்கி வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு இதில் வந்து நிறையா பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்காம வேலை மாறணும்னு இருந்தால் அவங்க மாற முடியும். இப்போ வேறு உங்களுக்கு 7.5 சனி வருது. இந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி பண்ணும்பொழுது வேலைகளில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா இப்போ மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பல பேருக்கு வந்து பொங்கு சனியாக இருக்கும். அதான் மிடில் ஏஜில் நான் சொல்லக்கூடிய அந்த வேலை அது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது பொங்கு சனியாக வருது. இந்த 7.5 வருஷம் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் தரப்போகிறது. அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அதை வேண்டிட்டு தொழில் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மேஷராசி தான் காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடாக இருக்குது. இந்த மேஷராசிக்கு அதிபதினா செவ்வாய். இவங்க கொஞ்சம் அவசரப்படுவாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அவசரப்படுவாங்க. கொஞ்சம் நிதானமாக மட்டும் இவங்க காரியங்களை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக வெற்றி இவங்களுக்கு தான். இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னால் அஸ்வதி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1வது பாதம். ஸோ இந்த தொழில்ஸ்தானம் அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இதில் வந்து இருக்கிறதுலையே அஸ்வதி நட்சத்திரம், அது கேதுவோட நட்சத்திரம், அவங்களுக்கு நல்ல ஞானங்கள் இருக்கும். இவங்க வந்து பொதுவாக வேலைகள், அதில் வேலைகளில் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்குது. அது ஃபோர்மேன், அது மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் இல்லை எதில் வேலை பார்த்தாலுமே அதில் வந்து நல்ல ஹெட்டு பொசிஷனில் வர்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மடங்கள், மதம் சார்ந்த விஷயங்களில் அதில் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரங்க. பரணி நட்சத்திரக்காரங்கள் தொழிலதிபர்கள் அது மாதிரி இருப்பாங்க. அப்படி இல்லாட்டினா அரசியல் அதில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களும் வந்து நிறையா பணங்காசு விஷயங்களாக இருப்பாங்க. பட் ரீசெண்டாக வந்து அவங்க பணங்காசு விஷயங்களில் வந்து நிறையா ஹர்டில்ஸை பார்க்க முடியும். பட் இந்த 7.5 சனி வந்து அவங்களுக்கு பணங்காசு விஷயத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையும் தீர்க்க போகிறது. ஸோ இந்த வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு மிக மிக நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பரணி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. கிருத்திகை நட்சத்திரம், இந்த ராசியில் தான் சூரியன் வந்து மேஷ ராசியில் உச்சமாகிறார். ஸோ இந்த கிருத்திகை நட்சத்திரம் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு
5ஆம் வீட்டு அதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுக்கு தேஜஸ் அதெல்லாம் இருக்கும். இவங்க வந்து மாடலிங் அது மாதிரியான தொழில்களில் நிறையா சம்பாதிப்பாங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வந்து 2, 3, 4 பாதங்களை காட்டிலும் 1ஆம் பாதம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதை பார்க்க முடியாது. அதனால் இவங்க வந்து அரசியலில் போனாலோ இல்லை வந்து அரசாங்க உயர் அதிகாரிகளாக இருந்தாலோ இவங்களுக்கு மிக மிக நல்லது. அதே நேரத்தில் இவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா இவங்க யார்கிட்டையும் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரன்றதுனால அடிக்கடி வந்து இவங்க மதிப்பு குறைவு இல்லை பிரச்சனைகள், அதனால இல்லை மேலதிகாரிகளோட பிரச்சனைகள், அதனால் வந்து இடமாற்றங்கள், வேலையை அடிக்கடி மாற்றுறவங்களா அவங்க இருப்பாங்க, இல்லை தொழிலை மாற்றுறவங்களா இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, நான் சொன்ன மாதிரி சுக்கிரன், புதன், சனி பகவான் இவங்களுடைய தன்மைகளை தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சங்கள் காத்துட்டே இருக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். இந்த வீடியோலேயே வந்து எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி சுவாமியை வணங்கிட்டு எல்லாம் உங்களுக்கு மிக நல்ல காலங்கள் தான்.